சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. என்ன சொல்றது, மழை பெஞ்சிட்டு இருக்குது. இது இன்னைக்கு லேட்டு. இன்னைக்கும் 2-3 நாளாவே லேட்டா எந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்றது, அப்புறம் நான் எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு எல்லாம் நான் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தண்ணி எல்லாம் வச்சாச்சு. ஏன் இன்னைக்கு லேட்டு? ஆமாம், வெடி குளிர் அவ்வளோவா தாங்க முடியல. நான் சோறு எடுத்து போட்டு படுத்துட்டு இருக்கிறேன். நீ ஏன் சொல்ல மாட்டேன்? குளிர்ல ஜாலியாக போட்டு தூங்கிறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து இந்த குளிர்காலம் அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் அனுபவிக்க முடியாத அந்த குளிரை, அந்த குளிர் இந்த மாதிரி சின்ன மலையெல்லாம் அனுபவிக்காதவங்களுக்காக ஆண்டவனோ இல்லை இயற்கையோ நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரல். இங்கேயே நீங்க ஊட்டியா நினைச்சுங்கப்பா, உண்மையா அப்படித்தாங்க இருக்குது. இப்ப நீங்க பார்த்தாவே தெரியும், பார்க்கும்போதே தெரியும் அந்த ஊட்டி ஃபீல் தான். இந்த குளிர் தான், நைட்டு தான் செம குளிர் தான். ஸோ அதுக்காக தான். ஸோ இதையும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். சரி, இங்க நின்று இடத்த பார்த்துட்டு இருக்கிற நீ விடி மழை பெய்யுது, வெடிஞ்சும் பெய்யுது. நீ நெச இருக்குது. ஒன்றா மழை பெய்ஞ்சு நின்னோம், இல்லையா வேயாமையாவது இருக்கணும். இப்படி விட்டு சின்னது மெதுவாக பெய்யுது, கொஞ்சம் நேரம் வசையாக பெய்யுது, நசன்னு இருக்குது. எந்த வேலையும் செய்ய முடியல என்னால். அது எந்திரிக்கவும் இல்லை. இன்னைக்கு நான் குளிக்கும் கூட இல்லை. சரி, அது பரவாயில்ல. இப்போ மழை பெய்யறதுனால உனக்கு என்ன இப்போ கஷ்டம்? அது கடைக்கு போகலான்னு நினைச்சிட்டா. நான் இன்னைக்கு கடையில் போய் சாமானம் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு போய் வாங்குறது இப்போ வந்து மழை பெஞ்சு உனக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. ஆமாம், இப்படி மழை நினைச்சிட்டு போகிறது. கரெக்ட். சரி, அப்படி எத்தனாயிரங்களுக்கு நீ போய் மளிகை கடையில் வாங்குறதுக்காக இல்லை பெரிய ஸ்டோர்ல போய் வாங்குறதுக்காக எத்தனாயிரங்களுக்கு வாங்குறதுக்கு மளிகை சாமானுக்கு பிளான் பண்ணியிருக்கிற? நான் கொஞ்சம் சாமான் தான் வாங்க போறேன். நிறைய என்ன சாமானா, எத்தனை வாங்குற, என்ன வாங்குற சொல்லு. பொட்டுக்கல்லையும் நடக்கல்லையும் வேணும் சாமி. இந்த 2 வாங்குறதுக்காக இப்ப பொட்டுக்கல்லை நடக்கல. இப்ப என்ன அவசரம்? சட்னி வைக்கிறதுக்கா? சட்னிக்கு வேணும். பொறி இருக்குது, வறுத்து வச்சு இருக்கு, சாப்பிட்டாமே. அதுக்கு ரொம்ப இப்ப இதுதான் அத்தியாவசியம். இப்ப அவங்க சொல்றது பாத்தீங்களா, இப்ப வந்து அத்தியாவசியம். இது வந்து அத்தியாவசியம். வந்துட்டு பொறிகல்லைக்கு வந்து பொறிகல்லையில வந்து இது போட்டு திங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அவன் இதான் சொல்றேன் பாரு, அவன் இங்க சென்னை மற்ற இந்த கடலூர் மாவட்டம் இப்போ மழை பெஞ்சிட்டு இந்த புயல் வந்த இடமெல்லாம் தண்ணியில அத்தியாவசியமா இப்ப காலையில சாப்பாட்டுக்கு வாங்க முடியாம, பொருள் இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உனக்கு வந்து பொறிகளை வாங்க முடியாது. இப்ப இது இதான் சொல்றேன் பாருங்க. இப்ப எங்க ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சது இல்லை. மழை பெஞ்சு இடுப்பளவு தண்ணியில இல்லை கரண்டே இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, யாராவது ஃபுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்களா, நிவாரண உதவி கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் நாங்கள் அனுபவிச்சது இல்லை. அதனால உனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது. ஸோ இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே தெரியும். சிம்பிளா சொன்னோம்னா இந்த ட்ரோல் பண்றோம் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா ட்ரோல் பண்றான்ட்டு அடுத்தவங்களை ரொம்ப இப்போ வந்து கடலோர மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் அந்த மலையில பாதிச்சவங்க எல்லாத்தையும் நம்ம நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இதுலயும் ஒரு விளையாட்டு அதை இதையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அனுபவிக்கணும். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவோம். இந்த மலையில இடுப்பளவு தண்ணியோ இல்லை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பொருள்லாம் எல்லாம் மூழ்கி போய் அது யூஸும் பண்ண முடியாது. இந்த நிலைமை கஷ்டப்பட்டு ஒருத்தன் பணக்காரன் கார் வாங்கி இருக்கிறாங்க, அது போகுது, அவங்க சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை புதுசு வாங்கிக்கிறாங்க, ஓகே. ஆனால் ஒருத்தன் வாழ்நாளில் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு லோனை போட்டு ஒரு காரை வாங்கி அதுவும் மூழ்கி போய் நீ அதை ரெடி பண்ணவும் காசு இல்லாமல் இனி அதுக்கு என்ன சொல்றது, மறுபடியும் அதுக்கு இஎம்ஐ கட்டி நீ என்ன இந்த மாதிரி நிலைமையெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம உட்காந்து ஜாலியாக ஒருத்தர் பேசிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வரும்போது அதான் எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி தான். இப்போ எல்லாமே ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதாகட்டும், ட்ரோல் பண்ணுறதாகட்டும், எப்போவுமே இதெல்லாம் ரொம்ப 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 இதெல்லாம் அதான் சொல்கிறேன் பாரு. நம்ம அதை அனுபவிச்சு பார்க்குறோம். ஏதாவது சொல்கிறேன், நாங்களாம் ஒரு சாமாவே விடுறோம். எவங்களாம் ட்ரோல் பண்ணுறீங்களா அவங்க இதை அனுபவிங்கப்பா. அவங்களாம் அனுபவிக்கணும். யாரை என்ன ட்ரோல் பண்றாங்களோ அதை இவங்க அனுபவிச்சாங்கன்னா அப்புறம் வந்து இந்த வார்த்தை, இந்த ட்ரோல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துங்கிற வார்த்தையை போயிடும். மெயில்ல அம்மா ப்ளீஸ் என்னமோ சொல்லி வந்திருந்தாங்க, பேர் என்னமோ இப்ப கரெக்டா வராங்க. அது எனக்கு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ட்ரோல் அப்படின்ட்டு. நம்ம அம்மா வந்து ஒரு வருஷமே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் மேலேயே இருக்கும்.
அம்மா வந்து எவனோ துபாக்கூர் சேனல் குப்பை சேனல் அது அது எப்போ வந்து அதான் ஒரு சின்ன சேனலுங்க, பெரிய சேனல் இல்ல, சும்மா ஒரு சின்ன சேனல். அதுல வந்து அவனுக்கு வேலை என்ன கண்டென்ட் போடுறதுலாம் தெரியல. அவன் வந்து உடனே நம்மளுக்கு தான் போய் கமெண்ட் பண்றாங்களே, இந்த சேனல் ட்ரோல் பண்ணு, அந்த சேனல் ட்ரோல் பண்ணு. உடனே அதை கேட்டு நம்ம அம்மாவை என்னை பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, அம்மாவை ட்ரோல் பண்ணி அது ரொம்ப மோசமா பண்ணியிருந்தான். நான் பொறுமையா பேசி பார்த்தேன், அவனுக்கு அதெல்லாம் தெரியல, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன். ஸோ அது அப்பவே வந்து மெயில கெஞ்சிட்டு கிடந்தா நான் கண்டுக்கல. இப்போ ஒரு வருஷம் தாண்டி இப்பவும் வந்து மறுபடியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நானும் பார்த்தேன், அந்த மெயில் நானும் படிச்சேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப நேரம் என்னன்னா அந்த பையனோட ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப புரிய வச்சேன், வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத தெரியணும்ல, கேட்கறது ஈஸி. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் பண்ணியிருக்காருன்னா வயசானவங்க, அம்மா கேட்டகரி அவங்க அம்மாவை ட்ரோல் பண்ணால் இப்படி இருக்கும், அதே கோவம் தான் எனக்கு இருக்கு. அது ஒரு முறை இருக்கு, ட்ரோலுங்கிறது ஒருத்தர் ஃபன், அடுத்தவங்க பார்க்குறவங்களுக்கு ஃபன் பண்ணணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக பேசிட்டு இருந்தேன். நான் என்னன்னா அவங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப நான் இல்லைன்னா குழந்தையெல்லாம் இருக்காங்க, ரொம்ப இந்த ஏதாவது இதில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு அந்த சப்போர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கேட்டேன். சரி ஏன்டா, சரி ஓகே, நம்மளுக்கு தான் உங்களுக்கு தெரியுமே, நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, சரி ஓகே, அவங்களுக்கு விஷயத்தை புரிய வச்சுட்டு இது பண்ணது தப்பு அப்படி புரிய வச்சுட்டு ஸ்ட்ரைக்கு தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கடைசி செகண்ட்ல அந்த பையன் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு போடுறான். நீ என்ன பெரிய இவனா, என்னையும் வந்து நீ அவனு வாங்குற. ஆமா, அவனுக்கு வந்து வயசு ஒரு 60 வயசு ஆகி போச்சு பாருங்க. அவன் என் வயசு என்னங்க, எனக்கு 40 வயசு ஆகுது. அவன் சின்ன பையன். அதுவும் இல்லாம ஒருத்தர் ட்ரோல் பண்ணியும் போது அவனவன் பேசல, அது கடைசியாக அது வரைக்கும் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இப்பவுமே இருக்கு. அதாவது முதல்ல வரைக்கும் உங்க வீட்டுக்காரரு அவரு இப்படி பண்ணலாமா இப்படிதான் பேசினேன். கடைசியா தான் சொன்னது. திருப்பி வந்து இன்னொரு வீடியோவும் போட்டான், 2வது வீடியோ ட்ரோல் பண்ணான். ஸோ அதில் தான் கேட்டேன், அதை பத்தி தான் பேசுனதுக்கு அவன் அந்த பையனை சொல்லிட்டு நம்ம இப்போ நான் அந்த சின்ன பையனை தூக்கி நம்ம அப்படியே பேச முடியும் இல்லை, அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கும். நான் அதுக்கு ஆரம்பத்தில் மரியாதை கொடுத்தேன். அதுக்கு வந்து நீ யாரு என்னை வந்து இது பண்றதுக்கு, ஒரு பொண்ணு வந்து கெஞ்சிட்டு இருக்கிறா, என் பொண்ணு வந்து கெஞ்சுறதுன்னா அதுக்காக தப்பு பண்ணா அதான் சொல்றேன். இவ்வளவு திமிரு இருந்தா அதான் சொன்ன பாத்தீங்களா. இப்ப கரெக்டா போச்சா, அடுத்தவனை ட்ரோல் பண்ணும் போது எவ்வளவு மனசு சந்தோஷமா ஜாலியா இருந்தது அவனுக்கு. இப்ப அவன் சேனல் போன உடனே இதைத்தான் சொல்றேன், இதைத்தான் திருப்பி சொல்றேன். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. அது நம்மளுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், தப்பு. ஏன்னா நானும் அந்த பையன் ரொம்ப அதான் அந்த ஒய்ஃப்கிட்ட ரொம்ப பொறுமையாக தான் என்ன பண்ணா இதெல்லாம் பண்ணியிருக்கான், எந்த அளவுக்கு நாங்கள் ஹர்ட் ஆகிருக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே எவ்வளோ மனசு உடைச்சல் இருக்கோங்கிறது நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப 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 மனசு உடைஞ்சிருக்கும். ஸோ இந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணும்போது அதில் அதான் கேட்டது, நம்ம என்னப்பா அப்படி வந்து உங்களுக்கு மோசமாக போட்டோம் வீடியோ, என்ன மோசமாக போட்டேன், ஏதாவது ரொம்ப ரொம்ப மனசு நோகிற மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் பேசி வீடியோ போட்டோமா, இல்லை கோமாளித்தனம் பண்ணுமா, ஏதாவது அப்படி பண்ணியிருந்தா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இதை பண்ணாதீங்க, இதை பண்ணால் இதனால் இந்த விளைவு வரும், ஒவ்வொன்றும் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். அது என்னன்னு கூட பார்க்காம ஒருத்தன் சொன்னான், கமெண்ட்ல எவனோ ஒருத்தன் சொன்னான்னா இப்போ அவனை போய் கேட்க முடியுமா? ஏடா நீ சொல்லி தான்டா நான் ட்ரோல் பண்ணி இப்போ என் சேனலே போயிடுச்சாடா, அவனவே இப்போ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இதுதான் என்ன சொல்றேன்னா, நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு அறிவு வேணும், நம்மளுக்கு சுய அறிவு வேணும். இப்போ இந்த பையன்லாம் திருந்து வாங்குறீங்களா? இவ்வளோ தூரம் சொல்லி அவன் பண்ண தப்பு என்னன்னு ரியலைஸ் பண்ணாம சாரி கேட்டனே அப்படிங்கிறான். நான் தான் பண்ணது சாரி சாரிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டால் போதுமா? அதான் நான் சொல்றேன். செருப்பு எடுத்து இதே நான் செருப்பு எடுத்து அவன் காது மேலே உரப்பா போயிட்டு ஏய் சாரிடா செருப்பு அடிச்சிட்டேன் அப்படின்னு ஓகேப்பா அக்செப்ட் பண்ணிக்குவியா? அதே தான் சொல்றேன். அந்த இந்த மாதிரி பசங்க திருந்த மாட்டானுங்க. இவன் திருந்துற மாதிரி இருந்தான்னா இப்போ நான் சொன்னதுக்கு நான் இப்போ உண்மையாலுமே நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். நியாயமாக அந்த பையன் பேசியிருக்கோம், நான் உண்மையாலுமே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும், அவன் என்கிட்ட பேசியிருந்தான்னா அந்த பையன் திருந்ததுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பாக. கடைசியில் மறுபடியும் திமிர் எடுத்து பேசுகிறான்னா இவன்லாம் வாழ்நாள் திருந்த மாட்டான், இன்னும் படுவான். சீரியஸாக சொல்கிறேன், இவன் இன்னுமே படுவான்.
ஏன்னா இப்ப அவன் என் வயசுக்கு அவன் வயசு சின்ன பையன் வந்து அவனை நான் அவன் சொன்னதுக்கு என்ன அவன் திருப்பி என்னைய அவன் நீ யாரு அப்படின்னு என்னைய மரியாதைலாம் அவன் கேட்கறான். அப்ப நாம என்ன பண்ணலாம் ஒன்று அது அனுபவித்து ஆகணும். சொல்லுங்க. இப்ப நான் கேட்கற கரெக்ட் தானே. இப்ப நான் என் வயசுக்கு அவன்லாம் ரொம்ப சின்ன பையன். நான் வாடா படம் கூட பேசியிருக்கேன். நான் வாடா படம்னே பேசுறதுக்கு எனக்கு ஏன்னா என்னை விட சின்ன பையன் தான் வயசுல இருக்கு. இப்ப அவன் என்னைய வந்து நீ வாப்போன்னு பேசிடுறாங்க. அப்ப நான் என்ன பேசலாம்? ஏன்னா பதில் பேசுங்க, பதில் பேசுங்க. பேசிட்டா வேண்டாம், எனக்கு வந்து 1000 வேலை இருக்குங்க. இந்த மாதிரி சில்லறை கிட்டலாம் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நேரம் இவ்வளோ புரிய வச்சது என்னன்னா, உங்க வீட்டுக்காரர் இதெல்லாம் பண்றாரு, இனிமேல் பண்ணாம கொஞ்சம் திருந்திருக்கு அப்படின்னு தான் நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் திருந்துற மாதிரி இல்லை. நாய் வாழை நிறுத்த முடியாம்பாங்க, எல்லா வாழை நிறுத்த முடியுங்க. கண்டிப்பாக நாய் வாழை நிறுத்த முடியுங்க, ஆனால் மனுஷனை நிறுத்த முடியாது. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, இல்லை திருந்துங்க, மாறுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணுங்க. சரி, ஓகே. மழை ரொம்ப அதிகம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் போய் எல்லாம் கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. என்னத்தில் அப்படி என்ன ஷேர் பண்ணுறது அது ஒரு கேட்டாங்க, நீ அப்படி என்ன வீடியோ போட ஷேர் பண்ணுறதுக்குன்னா வீடியோ முழுசாக ஒரு 10 நிமிஷம் போடுறோம்னா 10 நிமிஷத்துக்கு முழுசாக பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்டால் பரவாயில்ல. அறக்குறைக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது. முழுசாக வீடியோ 10 நிமிஷம் இருக்கிறா முழுசாக 10 நிமிஷம் பார்த்தவங்களுக்கு இது என்னத்தை ஷேர் பண்ணலாங்கிறது அறிவு இருக்கும். அறக்குறையாக டைட்டில் பார்த்துட்டு வராங்க. வீடியோ ஓட ஆரம்பித்த ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்லேயே வந்து கமெண்ட் பண்ணி இடத்த ஷேர் பண்ணுறேன்னு கேட்குற அதிபுத்திசாலிகளுக்குலாம் பதில் சொல்கிறதுக்கு தெரியாது. ஸோ என்ன விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொந்தரவோட இவர்களோட தொல்லை தாங்க முடியல, மழையில் நடைகிறாங்க விளாட்றதுக்கு. சரி, ஓகே, நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணிக்கங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாமா? பாய்.